ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு சினிமா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஷி கண்ணா இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்கள வந்து பெரும்பாலும் எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்ற நிலமையில தான் இந்த நடிகையுடைய பரிதாப நிலை இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா திரைப்பட வாய்ப்புகள் அப்படின்றது சுத்தமாக குறைஞ்சே போச்சு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கைவசம் 1 டசன் படங்கள் மேலே நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 லாங்குவேஜ்ல. முக்கியமா தெலுங்கு லாங்குவேஜ்ல இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சிக்கும், இவங்க காட்டக்கூடிய முன்னழகு பிக்கினி கவர்ச்சிக்கும் ரசிகர்கள் ஏராளம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில புது நடிகைகளுடைய வரவாலயும் இவங்கள மீறி புது நடிகைகள் பயங்கரமா பெர்ஃபார்மும் பண்றாங்க. கவர்ச்சியிலும் பின்னி எடுக்குறாங்க. ப்ளஸ் அமௌண்ட்டும் கம்மியா இருக்கு அப்படின்ற விதத்துல பல நடிகைகள் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிய டேக் ஓவர் பண்ணிட்டு ராஷி கண்ணாவ தொரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இதனால தெலுங்கு பக்கம் சுத்தமா ஃபீல்ட் அவுட் ஆயாச்சு. ஸோ அதே பக்கம் இந்த ஹிந்தி பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா ஹிந்தியிலேருந்து வந்த நடிகை அப்படின்றதால இவங்களுக்கு வந்து ஹிந்தி வரவுல நல்லாவே வரவேற்பு கிடைச்சது அந்த பக்கம்ல. ஆனால் இருந்தாலுமே ஒரு 2, 3 படங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அங்கே கைவசம் கிடைச்சது. ஸோ அப்படி இருந்தும் தெலுங்கு சினிமாவை விட்டுறவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே வந்து முனைப்பு காட்டக்கூடிய நடிகை. அது என்னதான் அவசியம் பண்ணாங்களோ தெரியல. ஏன்னா தெலுங்கு சினிமா பக்கம் போகிற நடிகைகள் அங்கேருந்து வரத்துக்கு மனசே வர மாட்டேங்குது. அப்படி தான் வந்து பல நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சியை காட்டியாச்சும் தெலுங்கு சினிமாவில் கொஞ்சம் காலம் வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி தான் வந்து ஸ்ருதி ஹாசன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போகக்கூடிய த்ரிஷா மாமி, நயன்தாரா அப்படின்னு சொல்லி பல நடிகைகள் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் தமன்னாவும் ராஷி கண்ணாவும் விதிவிலக்கு இல்லை. இந்தி பக்கம் போனாலும் தெலுங்கு பக்கத்தில் அப்பப்போ படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதுக்கான ரீசன்றது பலத்த துட்டு வந்து அங்கே கொட்டுது. ஸோ அந்த வகையில் தான் தெலுசு கதா அப்படின்ற ஒரு படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அட்டர் ஃப்ளாப்பு. பட் இவங்களுக்கு நல்லாவே கல்ல கடிச்சு ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு கவர்ச்சியும் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு உஸ்தாத் பகத் அப்படின்ற படமும் வந்து இந்த வருஷம் வருது. இதுலேயுமே படுகவர்ச்சியான படுக்கரை காட்சிகள், சூடான மொத்த காட்சிகள் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அவர்கிட்ட பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக இவங்க வந்து எந்த ஃபங்க்ஷன் போனாலும் குறிப்பாக தன்னுடைய தொப்புள் காட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு 50-60% தன்னுடைய முன்னழகு, பெரிய வளர்ச்சி இல்லாத முன்னழகாக இருந்தாலும் அதை வந்து கவர்ச்சிகரமாக எப்படி காட்டுறதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடை வடிவமைப்பு டிசைனிங் எல்லாமே பண்ணி தன்னுடைய கவர்ச்சியை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ராஷி கண்ணாவுடைய நிலைமை. 35 வயசான நடிகை ராஷி கண்ணாவுடைய நிலைமை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ நடிகர் ஷாஹித் கபூர் கூட கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணார். கல்யாணமான நபராக இருந்தாலும் இவங்க 2 பேருமே டேட்டிங் பண்ணி படத்தில் ஒட்டு துணி இல்லாமல் படுக்கையறை காட்சிகளில் நடித்தும் வந்து சர்ச்சையை கிளப்பினாங்க நம்ம ராஷி கண்ணா. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாலேயும் இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பில்லை. இப்போ தெலுங்கு பக்கம் 1, 2 கவர்ச்சிக்கான ரோல் மட்டும்தான் வருது. எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் கவர்ச்சியான உடையை போட்டுட்டு லைம்லைட் தம் பக்கம் திரும்புறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ராஷி கண்ணா. ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயினும் பண்ணிக்கோங்க.